ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க மேமை. ஓகே, நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து நாங்கள் மேமை செக் வந்து பார்த்தோம். இனிஷியலாக வந்து செக் ஃபஸ்ட்டு மேம்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டு மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 மந்த்லேயே வந்து மேம்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே எங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். எப்படின்னா நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா மாதிரி குழந்தைய பார்க்குறோமோ அதை விட ஒரு டபுள் டைம்ஸ் வந்து மேம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து ஒரு சின்ன விஷயம் கூட அது ஒரு பிள்ளைங்களுக்கு பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஃபுல்லாக கேர் பண்ணாங்க. ஸோ நான் மேம் இனிஷியலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. மேம் பண்ண அப்ரோச்லேயே வந்து ஓகே அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ மேம் ஃபாலோ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ நவ் வி ஹவ் 2 பியூட்டிஃபுல் பேபிஸ் ஆன் அவர் ஹேண்ட். ஸோ என்னை பொறுத்தவரை என்ன சொன்னீங்கன்னா, இன்னும் நான் எனக்கு யாராவது ஃபர்தர் ரெஃபரன்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா மேமை வித்தவுட் அ சிங்கிள் ஹெசிடேஷன் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா 10 மாதம் உங்கள் மேம்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிட்டோட நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்கு வந்து மேம் கேரண்டி.